வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை முன்னேற்றம், சர்வதேச நாணய நிதியம் நம்பிக்கை. போலி ஆவணங்கள் தயாரிப்பு, பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார். ஆசிய பயனாளிகளுக்கு புதிய அறிவிப்பு. ட்ரம்புக்கு தென்கொரியாவில் அதி உயர் விருது. தொடர்பான இலங்கை செய்திகள். இலங்கையின் பொருளாதாரம் 2026ஆம் ஆண்டளவில் 3.1% என்ற அதன் இயல்பான வளர்ச்சி பாதைக்கு திரும்பும் என சர்வதேச நாணய நிதியம் எதிர்வு கூறியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் துணை பணிப்பாளர் தோமஸ் ஹெல்ப்லிங் அறிக்கை ஒன்றில் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு இலங்கை சந்தித்த கடுமையான பொருளாதார பிரச்சனையிலிருந்து மிக வேகமாக இலங்கை மீண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய நீடிக்கப்பட்ட நிதி வசதி மற்றும் நாட்டின் சில மறுசீரமைப்பு காரணமாக கடந்த ஆண்டு பொருளாதாரம் 5% வரையிலும் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 4.8% வரையிலும் வேகமாக வளர்ச்சியடைந்தது. இது ஒரு நல்ல மீழ்ச்சியாக பார்க்கப்படுகின்றது. எனினும் தற்போது அந்த வேகமான மீழ்ச்சி முடிவடைந்து நாட்டின் பொருளாதாரம் இனி ஆண்டுக்கு சராசரியாக 3.1% என்ற அளவில் சாதாரண வேகத்தில் வளர்ச்சியடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் சர்வதேச நாணய நிதிய அதிகாரிகள் இந்த மாத தொடக்கத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்து மேற்கொண்ட ஆய்வில் அரசாங்கம் செய்துள்ள பொருளாதார மறுசீரமைப்பு திருப்திகரமாக இருப்பதாக கூறி அடுத்த கட்ட நிதியுதவிக்கான ஒப்புதலை அளித்துள்ளனர். குறிப்பாக மின்சாரத்தை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் நஷ்டம் அடையாமல் இருக்க மின்சாரத்தின் விலையை செலவுக்கு ஏற்றவாறு நிர்ணயிப்பது போன்ற மறுசீரமைப்பு சரியாக பின்பற்றப்படுகின்றன என்றும் சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியுள்ளது. இது எவ்வாறாயினும் பொருளாதாரத்தை முழுமையாக சரி செய்ய இலங்கை அரசாங்கம் இந்த புதிய திட்டங்களை விடாமல் தொடர்ந்து செயற்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் 2028ஆம் ஆண்டுக்கான வருவாய் குறித்த திட்டங்களை இப்போதே விவாதிக்க சர்வதேச நாணய நிதியம் விரும்பவில்லை என்றும் தோமஸ் ஹெல்ப்லிங் குறிப்பிட்டுள்ளார். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவருக்கு எதிராக தேசிய போலீஸ் ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பிக்க போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நடவடிக்கை எடுத்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் பொறுப்பான உயர் பதவி வகிக்கும் குறித்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரை இடமாற்றம் செய்து அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்துமாறு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தாம் உட்பட உயர் அதிகாரிகள் தொடர்பில் தவறான தகவல்களை சமூக ஊடகங்களுக்கு வழங்கியமை மற்றும் போலீசாரின் மிகவும் ரகசியமான உள்ளக கோவைகளை வெளித்தரப்பினருக்கு வழங்கியுள்ளமை தொடர்பான தகவல்கள் வெளியானதை அடுத்தே போலீஸ் மா அதிபர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக ஊடக செயற்பாட்டாளர் என கூறப்படும் ஒருவருடன் இணைந்து போலீஸ் மா அதிபர் மற்றும் தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கிட்சிரி ஜெயலலிதா ஆகியோர் தொடர்பில் போலி செய்திகளை உருவாக்கும் ஒளிப்பதிவொன்றையும் போலீஸ் மா அதிபர் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளார். இது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமும் முறைப்பாடு செய்துள்ளதாக அறிய முடிகின்றது. அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடமிருந்தும் குறித்த ஒளிப்பதிவை தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டதாக கூறப்படும் குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக ஊடக செயற்பாட்டாளரிடமிருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரிடமிருந்தும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆஸ்வெசும 2ஆம் கட்டத்திற்கு தகுதி பெற்றும் இதுவரை வங்கி கணக்குகளை திறக்காத பயனாளிகள் வங்கி கணக்குகளை திறக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த பயனாளிகளின் பெயர் பிரதேச செயலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இவ்வாறு ஆஸ்வெசும நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு இதுவரை வங்கி கணக்கு திறக்காத பயனாளிகள் தமது பிரதேச செயலகத்திற்கு சென்று வங்கி கணக்குகளை திறப்பது தொடர்பான கடிதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கடிதத்தை மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, இலங்கை வங்கி அல்லது பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றில் தமக்கு வசதியான வங்கி கிளை ஒன்றில் சமர்ப்பித்து ஆஸ்வெசும பயனாளி வங்கி கணக்கொன்றை திறக்க வேண்டும் எனவும் குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதுவரை வங்கி கணக்குகளை திறக்காத ஆஸ்வெசும 2ஆம் கட்டத்திற்கு தகுதி பெற்ற பயனாளிகள் விரைவில் இந்த வங்கி கணக்குகளை திறந்து குறித்த வங்கி கணக்கு விவரங்களை பிரதேச செயலகங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும்
அந்த அறிவித்தல் மூலம் அறியப்படுத்தப்பட்டுள்ளது. 150 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலம் தொடர்பான போலி ஆவணங்களை தயாரித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் போலீஸ் நீதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் ஒரு பெண் சந்தேக நபர் வாடகை வீட்டில் தங்கியிருந்த போது போலி பத்திரங்கள் மற்றும் ஆவணங்களை தயாரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர் தங்கியிருந்த வீட்டின் இருப்பிடத்தை அதிகாரிகளால் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. இந்த நிலையில் சந்தேக நபர் தொடர்பான ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் 011-2434-504 அல்லது 011-2422-176 மூலம் அறிய தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். போக்குவரத்துக்கான உடனடி அபராதம் செலுத்தும் முறைமை எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட உள்ளது. அரசாங்கத்தின் அரசு சேவை டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார். இது பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு இலகுவான வசதியை ஏற்படுத்தும். கவபே ஊடாக இந்த உடனடி அபராதம் செலுத்தும் முறைமை நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் இந்த முறைமை மேல் மாகாணம், தென் மாகாணம், அதிவேக வீதி மற்றும் வட மாகாணம் ஆகியவற்றில் அமல்படுத்தப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காவல்துறை திணைக்களம் உட்பட அனைத்து அரசு திணைக்களங்களிலும் முழு அரசு சேவையிலும் டிஜிட்டல் மாற்றம் படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொடர்வன உலக செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிற்கு தென்கொரியாவின் மிக உயரிய விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் முகுங்வா விருது வழங்கப்பட்டுள்ளது. கொரிய தீபகற்பத்தில் அமைதியை மேம்படுத்துவதற்கான அவரது முயற்சிகளுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருது முதலாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தென்கொரிய ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த விருது கொரியாவின் நாட்டு தலைவர்களுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த கௌரவமாகும். இது தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியூங்கினால் டிரம்பிற்கு வழங்கப்பட்டுள்ளது. ராஜதந்திர நட்பின் அடையாளமாக தென்கொரிய ஜனாதிபதி லீ டிரம்பிற்கு ஒரு பண்டைய கொரிய கிரீடத்தின் பிரதியும் வழங்கினார். இந்த விருதுக்கு ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இதை ஒரு பெரிய மரியாதை என்று கூறி அழகானது என்றும் கூறினார். மேலும் இதை இப்போதே அணிய விரும்புகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். ஜமைக்காவை தாக்கிய மெலிசா சூறாவளி தற்போது கியூபாவை நோக்கி நகர ஆரம்பித்துள்ளது. இந்த சூறாவளியால் இதுவரை 10 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து ஜமைக்காவை பேரிடர் பகுதியாக அந்நாட்டு பிரதமர் அறிவித்துள்ளார். 5ஆம் நிலை கொண்ட புயலாக வலுப்பெற்ற மெலிசா மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் ஜமைக்கா மற்றும் அதனை சுற்றியுள்ள தீவுகளை தாக்கி பெரும் மழையையும் மண்சரிவையும் ஏற்படுத்தியுள்ளது. மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள ஜமைக்காவின் சேத விவரங்கள் பற்றிய தகவல்கள் உத்தியோகபூர்வமாக வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த சூறாவளிக்கு மொத்தம் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. பாகிஸ்தானில் நடைபெறவிருக்கும் T20 முத்தரப்பு தொடருக்கான இலங்கை அணியின் துணைத் தலைவராக முன்னாள் தலைவர் தசுன் சானக்க நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அணி தலைவராக சரிதா அசலங்க தொடர்ந்து செயற்பட்டு வரும் நிலையில் சமீபத்திய T20 போட்டிகளில் துணைத் தலைவர் நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் அடுத்து வரும் உலக கிண்ண தொடரில் கவனம் செலுத்தும் வகையில் துணைத் தலைவராக தசுன் சானக்கவை நியமிக்க தேர்வாளர்கள் இப்போது பரிசீலித்து வருகின்றனர். அணியின் மிகவும் அனுபவம் வாய்ந்த T20 வீரர்களில் ஒருவரான 34 வயதான சானக்க தனது கடந்த கால தலைவர் பதவி அனுபவத்தை கருத்தில் கொண்டு வலுவான வீரராக கருதப்படுகிறார். கடந்த காலங்களில் சகலதுறை வீரராகவும் பல்வேறு இக்கட்டான சந்தர்ப்பங்களில் அணியை வழிநடத்தியமையும் மீண்டும் அணியில் துணைத் தலைவராக நியமிக்கப்படுவதற்கு காரணமாக அமைகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.